இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆகாய கெந்துரு மன்னன் ரதம் ஓட்டக்கூடிய எச்சு தம்பளத்தை கடவுளுடைய கையில துப்ப அதே சமயத்தில் திருலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் சவிக்க ரதம் காண்க. அப்படி நாரதனாக இருந்தாலும் என்ன பெற்ற தாய் தந்தை யாத்திரைவா தாங்க தெரியும். என்னுடைய தாயோ கல்லாய்க்கெல்லாம் சிறந்தவள் யாரு? கல்விக்கு அரசு யாரு? கல்விக்கெல்லாம் தேவி கலைவாணி தேவி. கலைவாணி சரஸ்வதி. அடங்கம்மா சரஸ்வதி சரஸ்வதி. என்னுடைய தாய் எங்க அப்பா யார் தெரியுமா? என்னுடைய அப்பாவோ பிரம்மதேவ மன்னன். எங்க அப்பா பிரம்மனா? உண்மை. கடவுளுக்கு மகனா பிறந்திருக்கிறீங்க. ஆமா. அப்படி மகனாக நான் பிறந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? தினந்தோறும் உலகம் எங்கும் சுத்தி நல்லா இருக்கிற வீட்டில் குட்டி சோறு பண்றது என் வேலை. பொறுமை. யாரு நல்லா பொழைக்கிறாங்களா அந்த விட்டா கெடுக்கிற வேலையா? கெடுக்கிற வேலை தான் என் வேலை. அடே பையா. சரி சரி சாமி, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு. என்ன என்ன என்ன? எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, சரி ஒரு நோம்பி போடுறதுக்கு இல்ல, எங்கத்தான் கடை வாங்குறாங்களா எப்படித்தான் சாராயம் குடிக்கிறாங்களோ தெரியல. சரி என்ன பண்றீங்க? அத உன்னை விட 10 பேருக்கு செய்யறாங்க. அவங்க நடைய பாக்கணும். ஊருக்குள்ள பெரிய தரத்து யாராவது மாதிரி பண்றாங்க. சரி வர்றானுங்க. தருமபுரத்தா புளித்தோடு என்னது வரி வாங்கினால நீ முன்ன வரி கட்டினியா? ஊருக்குள்ள இந்த மாதிரி சண்டை நிறைய நடக்குது. சரி அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நான் காட்டுறேன். ஒவ்வொன்னா சைஸா நீ குட்டி சோறு பண்ணுவியோ நெடி சோறு பண்ணுவியோ சைஸா ஆளை மேல தூக்கி விட்டுரு. முதல்ல வீட்டுக்கு வர்றேன், அப்புறமா பேசிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி கட்டி இருக்கிறேன். வரி வாங்கி தங்கிறாளே நீ தான். தருமபுரத்தை நான் தான் பேரு வாங்கிட்டு ஊருக்குள்ள பூரா வரி பூரா வாங்கி என்னதான் இந்த பணத்தை என்ன பண்றதே தெரியல. ஏங்க எங்க தாத்தா தருமகர்த்தா. சரி அப்பா 500 வீடு. சரி எங்க அப்பன் தருமகர்த்தா. அப்ப 600 வீடு. இப்ப நான் தருமகர்த்தா. எத்தனை வீடுக்குது? 600 வீட்டுல இப்ப 60 வீடு இருக்குது. செத்துப்படா நாய தூக்கு போட்டுக்கிட்டு அனுப்புடாயா. ஒழுக்கம் வேணுங்க, மரியாதை வேணுங்க. இதுதான் மரியாதையா? பின்னாடி நான் கோயில் கட்டுறேன்னு வீட்டுக்கு 20,000 ரூபாய் வரி விட்டேன். சரி எல்லாம் 200 வீடு 500 வீடு எல்லாம் பூரா கொடுத்தாங்க. என் பேர்ல 5 ஏக்கரை காடு வாங்கிவிட்டேன். ஊருக்குள்ள அவன் கஷ்டப்பட்டு அவன் மனது கொண்டு வந்து கொடுக்கறது, ஏன்னா நீ காடு வாங்குறது கணக்கெல்லாம் கேக்குறதுக்கு இல்ல. 4 பேருக்கு சாராயம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களே சண்டை பண்ணுவாங்க. அப்படி உலகம் எங்க சுத்தி கலகம் செய்வது என்னுடைய வேலையா இருந்தாலும் என் தந்தைக்கு என்ன வேலை தெரியுமா? என் தந்தைக்கோ பின்னப்படி மேல விளைக்கும். பரவாயில்லையே. என்ன
கூத்தாட வேண்டியது இல்ல. ஏப்பா சொல்றேன் நானுமே கூத்து கொல்லிங்க. என்ன காரணம் என்ன? எனக்கு சோறு மட்டும் போதும். உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. எங்க அப்பங்கிட்டியா? ஆமா, எதுக்கு? என்ன காரணம்? உங்க அப்பா பிடிக்க முடியாத புண்ணியெல்லாம் நான் பிடிக்கிறேன். கை கால் நீ நினைக்கிறது வேற. ஏய், அப்பாவே எங்க அப்பா தான் உனக்கு அப்பன். உங்க அப்பா அப்பாவாலதான் நீ பிறந்த. அப்ப எங்க அப்பா நான் மயிரா முடிக்கிட்டு இருப்பான். அது அப்படி கேட்டா தான் தெரியும். அக்கால ஒரு தாயேழு கட்டாளிட்டு போய் எங்க போனான்னு தெரியலையா? ஏ, திருமணமாகி ஒப்பம் பூரா செய்யறத பூரா அங்க ஒப்பேன். அத உருவாக்குறது யாரு? யாரு? எங்க அப்பா. ஆனா ஊரறிய கல்யாணம். கண்ணு, மூக்கு, வாயி, கையும் காலு இதையெல்லாம் அவதரிப்பது யாரு? யாரு? எங்க அப்பாவோட வேலை. நீ சொல்றது பார்த்தா ஊரறிய செய்யறது எங்க அப்பன். ஆமா, உங்க அப்பன் இருட்டு வீட்டுல முரட்டு குத்து. என்ன முரட்டு குத்தா அழுப்ப திருட்டுத்தனமா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுறது. அப்படி இருந்தாலும் என்ன தினமாகி நான் ஏன் எதற்காக வந்திருக்கிறேன் சொன்னா தானே தெரியும். எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்களுடைய நாட்டுக்கு வந்ததனால் உங்களுடைய திருவடிய பாதத்துக்காக நாங்கள் என் மனைவிகள் 27 மனைவிமார்களும் நானும் 18 பேர்களும் உங்களுடைய திருவடியை படுகிறோம் சாமி. லலிதா, லலிதா, இந்த நாரதனுடைய திருவடி விழுந்தாயல்லவா என்ற கஷ்டத்தோடு வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் உங்களோட வார்த்தை கேட்கிறோம். ஒரு வார்த்தையா? நாரதன் இப்பேற்பட்ட வார்த்தை கேட்டாரே அப்படின்பதற்காக உங்களுடைய மனதை எதுவும் மாற்ற முடியாது. உலக முனிவர், நீங்க கேட்கக்கூடிய வார்த்தையை நான் தவறாக நினைப்பேனா? நாடாளக்கூடிய மன்னன் அல்லவானா? சொல்லுங்கள். நாட்டை தேடி வந்திருக்கிறீர்களே, உன்னுடைய 26 தேவிமார்களை அழைத்து அந்த மார்க்கமாக இப்பொழுது ரதத்திலே போய் கொண்டிருக்கிறாயே, நீ எங்கே போகிறாய்? எதுவரையும் போகிறாய்? சுவாமி, எங்களுக்கோ 27 மனைவிகளை நான் திருமணம் செய்து எனக்கு குழந்தை இல்லை. சரி, என்ன இல்லாத காரணத்தினால் இன்று தேவர் சபையிலே தெய்வலோகத்திலே தேவர் சபை கூடுகிறதா? சரி, அந்த சபையிலேயே சென்று சுவாமி, நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன நாங்கள் அநியாயம் செய்தோம், ஏன் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை அப்படி என்று அந்த தேவர் சபையிலே சென்று
நாங்கள் குழந்தை வரும் வாங்கி போகலாம் என்று தான் இப்பொழுது நாங்கள் கேஜர் மார்க்கத்திலே ரதத்துல போய் கொண்டிருக்கிறோம். அடடா, திருமணமாகி பல்லாண்டு காலமாகிறது. இவ்வளவு நாளா யாருக்குமே 27 தேவிமார்களை திருமணம் செய்து யாருக்குமே புத்திர சந்தானமே கிடையாது. அதனால புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால் தேவலோகத்திலே சென்று தேவரோட முறையிட்டால் தேவர் பார்த்து முறைமறைந்து பிள்ளை வரம் தருவார் என்பதற்காக இல்லாதவன் இந்த புண்ணியலோகத்தில் இடமில்லையே, மக்கள் இல்லாதவன் இந்த மண்ணுலகிலே வாழக்கூடாது. அதனால என்று என் மனதிலே நமக்கு வயது ஒன்று ஆனால் நாள் ஒன்று ஆனால் வயது ஒன்று ஆகிறது. இனிமேல் நம்ம ஒரு குழந்தை வரை பெற்று நம்ம ஒரு குழந்தையை பார்த்து விட்டு நம்மளுடைய இறுதி கடனை முடித்து விட்டால் போதும் என்று குழந்தை வரத்துக்காக போய் கொண்டிருக்கிற சாமி. அப்படி போகும் தருவாயிலே நடுவழியில் வந்து நீங்க வளர்த்திருக்கிறீங்களா, என்ன காரணம்? எல்லாம் கிடையாது. உலகம் எங்கும் சுத்தி வந்தேன், ஒரு முறை தங்களை காண வேண்டும் என்று வந்தேன். இப்பொழுது நீங்கள் அந்த மார்க்கமாக பிள்ளை வரத்துக்கிட்டு போறீர்கள். பிள்ளை வரத்துக்கிட்டு போகும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்ததா இல்லையா? கேஜர் மார்க்கத்தில் ரதமுட்டி போகும் தருவாயிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் நேர்ந்ததா என்று கேட்கிறீர்கள். உண்மைதான். கேஜர் மார்க்கத்திலே போகும் தருவாயிலே தாகவிடை ஏற்பட்டது. எனக்கு உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. என் மனைவியிடம் சொன்னேன், சரி லலிதா மெலிதா எனக்கு தாகவடியால் என்னுடைய தலையெல்லாம் சுத்துகிறது, எனக்கு தண்ணீர் தான் கொடுங்கன்னு கேட்டேன். அதற்கு அப்பொழுது என் மனைவிமார்கள் குடித்தார்கள் வெத்தலை தம்பளம். சரி, அதை வென்று அதனுடைய எச்சில் உமிழியை குடித்தால் அந்த தாகவடி தீரும் என்று சொன்னார்கள். தாகம் தீர்ந்து விடும் என்று சொன்னார்கள். வெத்தலை கொடுத்தார்கள், வெத்தலை போட்டேன், தாகவடி தீர்ந்தது. தாகம் தீர்ந்தது. அப்ப போகலாம் அல்லவா? மீண்டும் நான் தெய்வலோகம் போகலாம் என்று போய்கொண்டிருக்கும் தருவாயிலே மறுமுறை என்ன ஆனது? மறுமுறை என் தலையெல்லாம் சுத்துகிறது, நெஞ்செல்லாம் அடைக்கிறது. வெத்தலையிலே நெடி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். சரி, வெத்தலையில ஏதாவது ஒரு சொத்தை பார்க்க இருந்தாலும் இருக்கும். அதனால அந்த வெத்தலை தம்பளத்தை பூமியிலே துப்பி விடுங்கள் சொன்னார். என்னுடைய மனைவிமார்கள் சொன்னார்கள். அது பூமியிலே திப்பி விட்டு இப்பொழுதுதான் போய் கொண்டிருக்கிறோம் சாமி. எந்திருவண்ணா, இப்பொழுது உங்களுடைய மனைவிமார்கள் வெத்தலை தாமலம் கொடுத்தார் அல்லவா சுவாமி? இந்த வெத்தலை தாமலத்திலே அறிந்தால் உங்களுக்கு தாகவிட தீரும் என்று சொன்னார்கள். அப்படியே அந்த வெத்தலை தாமலத்தை தரித்துடனே தாகம் தீர்ந்தது. சிறந்தரும்போடனே திரும் அறுமுறை மயக்கம் வந்து விட்டது. மயக்கம் வந்த உடனே அந்த வெத்தலை தாமலத்தை பூமியிலே துப்பங்கள் என்று சொன்னார். ஏதாவது சொத்த பார்க்க இருந்தாலும் இருக்கு, தலையை சுத்தம் துப்பிடுங்க அப்படின்னாங்க. எந்திரமண்ணா, நீ அந்த மார்க்கமாக போகும் பொழுது அந்த வெத்தலை தாமலத்தை கீழே பூமியிலே துப்பனா அல்லவா? அந்த வெத்தலை தாமலம் எங்கே விழுந்தது தெரியுமா? பூமியில் விழுந்திருக்கும். மேல இருந்து துப்புனா பூமியில தான் உழுவு. எங்க உழுவு சார்? ஏப்பா, நான் உலகம் எங்கும் சுத்தி வரேன், அது பூமியில விழுந்திருந்தா நான் உங்களை தேடி நான் ஏன் அதுக்கு வரணும்? நீ துப்புனா வெத்தலை தாமலம் அந்த ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் கையில விழுந்தது. ஸ்ரீமந்த நாராயணன் கையில என்ன ஆகுதுங்க? அழித்தல் பழித்தல் மும்முரித்து தேவர் ஒருவராக ஸ்ரீமந்த நாராயண மூர்த்தி கரங்களில் விழுந்து விட்டார். ஆயனை எது தகவலும் சொல்ல உலகத்தில் யாரும் இல்லை. மாயனை எதிர்த்து ஆயனை பகைத்தவர்களுக்கு மண்ணுலகில் வாழ முடியாது. கிடையாது. ஆயனை பகைத்தவர்கள் இந்த அகில உலகத்தையே வாழ முடியாது. யாருமே வாழ முடியாது. அதனால என்ன சாமி? அதனால கிருஷ்ணன் கங்கா நதியிலே 2 கண்களை மூடி 2 கரங்களை ஏந்தி காடு கண்ட பாடுபவர்கள் காலகத்திலே இருக்கும் பாடுபவர்கள் நாளை நாடாள வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவருக்காக தவம் செய்தான் கண்ணன். கண்ணன் தபம் செய்யும் பொழுது நீ வெத்தலை தம்பளமானது கண்ணனுடைய கையில விழுந்துடனே 27 தேவிமார்களை அழைத்து போகிறோம் என்று ஒரு ஆணவத்தோடு கண்ணன் என்று பாராவடுக்கு வெத்தலை தம்பளத்தை துப்புனாய் அல்லவா? உன்னை நான் உயிரோடு விடுவேனா அப்படின்பதற்காக கையில இருக்க கண்ணனுடைய கையில இருக்கும் அந்த சுதந்திர சக்கரத்தை அணிச்சிருக்கிறார் உன்னுடைய சிரத்தை இருப்பதற்காக. மாயவனை பகைத்தவர்கள் மண்ணுலகிலே வாழ்ந்ததில்லை, ஆயனை பகைத்தவர்கள் அகில உலகத்திலே வாழ்ந்ததில்லை. அவருடைய சிரம் சுதர்சன சக்கரம் சொல்லக்கூடிய சக்கரமானது என்னுடைய சிரத்தை அறுத்து விட்டால் என் மனைவிமார்கள் 27 பேர்களும் தவிப்பார்களே. சுவாமி, இதுக்கு ஏதாவது தாங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் ஐயா. அடடா, என் உயிர் பிழைப்பதற்காக ஒரு வழி சொல்லுங்கள். இப்ப கண்ணனுடைய கையில
தேருக்கு சுதரக்கினா சக்கரம் உன் சிரத்தை அரைக்கிறதுக்கே வருது. என்ன காப்பாத்துனா எப்ப நான் வழியில போறவன என்ன காப்பாத்துனா எனக்கு மட்டும் தெரியுமா? நாரதரே, இந்த 3 உலகத்தில் சுற்றி வரக்கூடிய நாரத மாமுனிவர் நண்டறிந்த குளம் இல்ல, ஆனா எனக்கு தெரியாத விஷயம் இல்ல. அதனால உனக்கு தெரியாத விஷயம் உன்னை விட்டு எங்களுக்கு யாரும் இல்ல. நீ வழி சொன்னாதான் என்ன செய்ய உன்னுடைய திறம் போகாமல் காக்க விட வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எதை சொன்னாலும் குருகுலத்தில் பிறந்தவராகி பாண்டவர் ஐவராஜா, பாண்டவர் ஐவரொழியோன். அவர் இப்ப எங்க இருக்கிறார்? 7வது மடத்துல தான் இருக்கிறார்கள். ஐயோ, அது 7வது மடமே. உன்னுடைய மடத்துல கந்தரு மன்னனுடைய மடத்துல தான் இருக்கிறார்கள் பாண்டவர்கள். உண்மைதான். சரி சாமி. அர்ஜுனா அபயம் என்று சென்றால் அந்த அர்ஜுனன் அபயத்தை காப்பது அர்ஜுனனுடைய வழக்கம். அவர்கிட்ட போனா என்னுடைய சிரம் காப்பாத்தலாம். அர்ஜுனா அபயம் என்று உடனே சென்று வா. போய் வா. அம்மா, இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கடவுளுடைய உயிர் போகாமல் நீ காக்க வேண்டும் என்றால் நீ எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்க போக வேண்டும்? ஆனகுந்திமா நகரம் போக வேண்டும். ஆனகுந்திமா நகரம் சென்று ஆயன் தங்கை சுபத்திரி அம்மா இருக்கிறாள். சுபத்திரி இருந்து மூடில் முக்காடிட்டு போகணும். இப்படி போனீங்கன்னா உன் புருஷமா நீ காப்பாற்ற மாட்ட. சாமி, ஆனகுந்தி பட்டணம் வாழ்ந்து வரக்கூடிய அந்த சுமந்திர இடத்துல நாங்க போகணும் என்றால் ஆனா கூட பிறந்த தங்கச்சி அல்லவா, அதனால அங்க போனா காப்பாத்தலாமா? இப்படி போனா உன் கடவுளுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. மூடி முக்காடிட்டு அம்மா அபயம் என்று சென்று முதல் முறையாக சத்தியத்தை வாங்கணும். எப்படி? அம்மா, உன்னுடைய உயிர் போனாலும் சரி, உன்னுடைய மாங்கிலம் போனாலும் சரி, என்னுடைய மாங்கிலத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு ஆனகுந்திமா நகரம் சென்று ஆயன் தங்கை சுபத்திரிடம் நீ சத்தியத்தை பெற வேண்டும். சத்தியத்தை மட்டும் நீ வாங்கிட்டு வச்சுக்க, உன்னுடைய கடவுளுடைய உயிரை காக்கலாம். எப்படி இப்படி போனீங்கன்னா உன் புருஷனை காப்பாற்ற மாட்டேன். எப்படி நான் முகம் தெரியாம போறேன். மூடி முக்காடிட்டு உடனே புறப்பட்டு ஆனகுந்திமா நகரம் சென்று போய் வா. அதாவது காளியம்மன் திருவிழா முன்னிட்டு இப்போது இந்த காளிகா தேவி அமைந்திருப்பார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.